தமிழ் மக்களுக்கு வணக்கம். விடுதலையாகி விட்டார் திரு வரதராஜன் சார் அவர்கள். இதை நான் ஏன் இவ்வளவு அப்டேட்டும் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னாக்க, அவர் விடுதலை ஆகப் போகிறார் அப்படின்றத நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது அவருடைய பிணை அதுக்கு ஷூரிட்டி போடணும். அந்த பிணைக்கு ஷூரிட்டி போட்டு, அந்த ஷூரிட்டி கொண்டு போய் சிறையில் கொடுத்தாங்கனாக்கா அவங்க விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஷூரிட்டி இன்னைக்கு காலையில் போடப்பட்டு 2 பேர் உத்தரவாதம் குடுத்து, அது இமெயில் வாயிலாக இது சிறைக்கு அனுப்பப்பட்டு, அவங்க இன்னைக்கு சாயந்திரம் நாங்க அவர விடுதலை செய்திருவோம் அப்படின்னு சொல்லி, அதனை ஏற்ப 7 மணிக்கிட்ட, இன்று மாலை 7 மணிக்கு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான். இதை ஏன் நான் இவ்வளவு அப்டேட்ஸ் குடுத்தேன் அப்படின்றத நெறைய பேர் என்ட்ட சொல்லியிருக்காங்க. நான் ஏதோ பெரிய அவருக்கு உதவின மாரி நான் எந்த உதவியும் அவருக்கு செய்யல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். என்னன்னா, திரு வரதராஜன் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது, அதாவது அவரை கைது செய்வதற்கு காவல்துறையினர் அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்த உடனேயே, அவர் தரப்பிலிருந்து அவருடைய உறவினர் அவங்க எனக்கு தொடர்பு கொண்டு, இந்த மாரி உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு. இந்த மாதிரி என்னை கைது செய்யறாங்கன்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னும் பொழுது, எனக்கு கூடுதல் பொறுப்பு வந்ததாக நான் உணர்றேன். என்னன்னா, எனக்கு இந்த மாதிரியான ஒரு அநீதி நடக்குது. இதை நீ தட்டி கேள் அப்படின்னு அவர் சொன்னதாகத்தான் நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் நான் இது குறித்து துணிந்து அது தொடர்பாக நிறைய நான் பேசிட்டே வந்தேன். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அந்த அவர் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரோ, அந்த வழக்கில் என்னையும் கூட தொடர்பு படுத்தியிருக்கலாம். ஏன்னா நானும் கருத்துக்களை தெரிவித்திருந்தேன். கருத்துக்களை எப்படி தெரிவித்திருந்தேன் அப்படின்னா, நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் யார் தலைமை பண்பு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதை சொல்வதற்கு நீதியரசர்களுடைய வேலை அது கிடையாது. நீதியரசர் என்ன கருத்தை வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம். ஒபித்தேர் திக்தம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி அது லத்தீனம். ஆனால் ஆங்கிலத்தில் எடுத்துப்போமே. அந்த ஒபித்தேர் திக்தத்தின்படி எதை வேண்டுமானாலும் கருத்தாக சொல்லலாம் நீதியரசர்கள். ஆனால் யாருக்கு தலைமை பண்பு இருக்கிறது, யாருக்கு தலைமை பண்பு இல்லை என்பதனை அளவுகோல்களை நீதிமன்றங்கள் முடிவு செய்வதில்லை. அந்த அளவுகோல்களை முடிவு செய்வது மக்கள் மன்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்த தகவல். இதற்கும் கூட என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்ன்ட்டு. இது வழக்காக இருந்தால் அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா அவர்கள் சட்டப்படி இயங்குகிறார்கள். என்ன, என் மீது ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள் அப்படின்னும் பொழுது நானும் சட்டப்படி தான் அதை எதிர்கொள்ள வேண்டும். அங்கே ஒப்பாரி வைக்க முடியாது. ஐயோ கொள்றாங்களே அப்படின்னு ஒப்பாரி வைக்க முடியாது. திரு வரதராஜன் அவர்களும் பார்த்தீங்கன்னா, அவரும் ஐயோ கொள்றாங்களேன்னு ஒப்பாரி வைக்கல. தகவலை மட்டும் சொன்னார். இதை மாதிரி செய்கிறாங்க, இதை மக்கள் முன்னாடி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவ்வளவு அளவு கடந்த பாசம் அவர் மீது வைத்திருக்கின்ற காரணத்தினால, மக்கள் நிறைய பேர் வைத்திருக்கின்ற காரணத்தினால, தொடர்ந்து எனக்கு கைபேசியில் அழைப்புகளாக இருக்கட்டும், அல்லது கமெண்ட் செக்ஷனில் பேசினவங்களாக இருக்கட்டும், அல்லது சமூக வலைதளத்தில் அதாவது ட்விட்டரில் நான் இந்த பதிவை மேற்கொண்ட பொழுது அவ்வளவு பேர் அப்டேட்ஸை கொடுங்கன்னு கேட்கும்பொழுது எனக்கே மனசு கேட்கல. இல்லை என்ன பெரிய பிரச்சனைனா, இப்படிலாம் இந்த மனுஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படி சொல்லிட்டு போயிருக்கும் பொழுது நாம் அவரை போய் பார்க்காம இருந்தால் எப்படி அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஒரு ஆதங்கமாக தான் இருந்தது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நான் சிறைக்கு போய் அவரை சந்திக்கலாம். யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்றது இந்த வருகை பதிவேட்டில் இருக்கும். அப்போ யார் அவரை சந்திக்கிறார்கள் பொழுது சிறையை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கணும். சிறை காவலர்கள்னு இருப்பாங்க. இதை தவிர்த்து அங்கே யார் இருப்பாங்கன்னா, விஜிலன்ஸுன்னு தனியாக இருப்பாங்க. இந்த மாதிரியான அரசியல் கைதிகள் இருக்காங்க இல்லையா, அதாவது அரசியல் காரணங்களுக்காக அரசியல் காழ்ப்பு கொண்டு கைது செய்யப்பட்டவர்கள் மீது கூடுதல் கண்காணிப்பு வைப்பாங்க. மர்டர் கேஸில் ஒருத்தன் போனால் கூட, கொலை கேஸில் ஒருத்தன் போனால் கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான அரசியல் காழ்ப்புடன் போகிறாங்க இல்லையா, அவங்கள மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூடுதல் கண்காணிப்பு இருக்கும். என்கிட்ட ரொம்ப அசால்ட்டாக ஒரு கொலை கேஸில் வந்தவன் சொல்லிட்டு போகிறான், அண்ணே 5000 கொடுத்தாங்கண்ணே, ஆளுக்கு 5000 7 பேர் கொடுத்தாங்கண்ணே, கொலை பண்ணிட்டோண்ணே, ஒரு 80 நாள் இருப்பேண்ணே, ஆனால் நீ 6 மாதம் உள்ளே இருக்கணும்ண்ணே அப்படின்ட்டு. ஏன்னா நீ குண்டாஸில் இருக்கண்ணே, எனக்கு 80 நாளில் பெயில் கிடச்சிரும்ண்ணே. ஏன்னா நான் இது கொலை கேஸ் தான், 80 நாளில் என் வக்கீல் எடுத்துருவார் வெளில அப்படின்னு அசால்ட்டாக பேசுகிறான். நீ உள்ளே இருக்கணும்ண்ணே, 6 மாதமோ 7 மாதமோ உள்ளே இருக்கணும். ஏன்னா நீ ஸ்டாலினை பற்றவா பேசிட்ட, அதனால் நீ உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படியாக நம்முடைய சட்ட அல்லது நீதி பரிபாலனம் இருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. சரியா? இப்படி இருக்கும்பொழுது நான் போய் அவரை சந்திக்கிறேன்னு வைங்க, சந்திக்க போகிறேன்னு வைங்க, அவருக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் வழங்கப்படும். ஏன்னா இது மாதிரி எனக்கு நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் கைது செய்யப்பட்டபட்டு என் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 மாதங்களுக்கு பின்னர் கோவிட் முடிஞ்சிருச்சு.
கோவிட் தளர்வு ஏற்பட்டவுடன் செப்டம்பர் நினைக்கிறேன். செப்டம்பர் 12 17 ஏதோ ஒரு தேதி. அதில பார்த்தீங்கன்னாக்கா, வள்ளுவர் கோட்டத்தில ஒரு போராட்டம் நடக்குது. அந்த வள்ளுவர் கோட்டத்தில இந்த மாதிரி கருத்துக்களை திமுக அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீது நீங்கள் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்குது. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய 2 அ மாபெரும் மனிதர்கள். ஒண்ணு வந்து திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள், இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புதிய தமிழகம் கட்சியுடைய நிறுவன தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள். அவங்க 2 பேரும் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில அவங்க என்ன பேசிட்டாங்கன்னா, கிஷோர் கே. சுவாமி என்பவரை நீங்கள் வந்து கைது செய்து வைத்திருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில நியாயம்? எப்படி நீங்கள் குண்டர் சட்டத்தை பாய்ச்சலாம்ன்னு. அடுத்த நாள் காலையில பேப்பர். எங்களுக்கு பேப்பர் மட்டும் தான் ஆக்சஸ் கிடைக்கும். பேப்பர்ல இந்த நியூஸ படிக்கிறேன் நான். நம்ப மாட்டீங்க. நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஒரு 7 மணிக்கெல்லாம் நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது, 7:15க்கெல்லாம் எனக்கு கால் வருது. ஏதாவது இன்டர்காம்ல கூப்பிடுவாங்க. இன்டர்காம்ல கூப்பிடுறாங்க. "நீங்க வாங்க உடனே" அப்படின்ட்டு நான் உடனே அந்த இதுக்கு போறேன். ஆஃபீஸ்க்கு போறேன். அந்த அலுவலகம் முன்னால இருக்க அலுவலகத்துக்கு போறேன். போனோனே, கிளம்புங்க. நீங்க போகணும்" அப்படின்ட்டாங்க. "எங்க?" கிளம்புங்க" அப்படின்ட்டாங்க. ஒரு ஜீப் வந்துருச்சு. நம்ப மாட்டீங்க. அங்கிருந்து முதல்ல சைதாப்பேட் நீதிமன்றத்துக்கு கூட்டு வராங்க. அங்க எனக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அங்கேருந்து எக்மோர் நீதிமன்றத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க எனக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்படுகிறது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்க, என்ன வந்து இதுக்கு பல்லாவரத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க குற்றப்பத்திரிகை வழங்கப்படல. ஆனால் காக்கா வைக்கப்படுகிறேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து பூனமல்லி கூட்டு போறாங்க. அங்க எனக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்படுகிறது. ஒரே நாள்ல இத்தனையும் பண்றாங்க. இத்தனையும் பண்ணி அலைக்கழிக்கிறாங்க. அலைக்கழிச்சு திருப்பி கொண்டு வந்து ஒரு 9 மணி மாரி. அதுவும் 9 மணி மாரி நீங்க சிறைக்கு போயிட்டீங்கன்னாக்கா, அதாவது மாலை 6 மணிக்கு ரோல் கால் எடுப்பாங்க. அதாவது சிறை இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாம் அவங்க அறைக்கு போயிட்டு லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோல் கால் எடுப்பாங்க. எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க, காலையில எத்தனை பேர் இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ரோல் கால் எடுத்ததுக்கப்புறம் கொடியை இறக்குவாங்க. தேசிய கொடியை இறக்குவாங்க. அப்போ இந்த தேசிய கொடியை இறக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா, இந்த ரோல் கால்லாம் முடிச்சு, அந்த எண்ணிக்கை தொகையெல்லாம் இவங்கள்ட்ட திரும்பி வந்து, அதுக்கப்புறம் நம்மளையெல்லாம் உட்கார வச்சுட்டு அப்புறம் தான் அனுப்புவாங்க. அப்போ ஒரு 9:30 மணிலேருந்து 9:45லேருந்து 10 மணி ஆயிடும். 10 மணிக்கு தான் உள்ள அனுப்புவாங்க. இப்படி என்ன வந்து உள்ள அனுப்பி 10 மணிக்கு மேல நான் போய் அங்க வந்தா சாப்பாடு இருக்காது. ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா நான் வெளில சாப்பிட்டுருக்க மாட்டேன். மதியானம் சாப்பாடு 7 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. 7 மணிக்கு மேல யார வச்சிருப்பாங்க? ஒண்ணும் இருக்காது. அப்படியே போய் தூங்க வேண்டியது தான். தண்ணி மட்டும் குடிச்சு தூங்க வேண்டியது தான். இப்படியெல்லாம் இவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். எதுக்கு இத சொல்ல வரேன்னா, என்னை யாராவது ஆதரவா பேசிட்டாலோ, இல்லை எனக்கு யாராவது குரல் கொடுத்துட்டாலோ, இல்லை என்னை யாராவது வந்து சந்தித்து விட்டாலோ, விஜிலன்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த பொதுமக்கள் வந்து அதாவது உறவினர்கள் வந்து சந்திப்பதற்கான அந்த இது இருக்கும் இல்லையா? அந்த இன்டர்காம் ஃபெசிலிட்டி. இப்போ இன்டர்காம் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அப்போ வந்து வெறும் வலை தான். நீங்க இந்த படத்தில பார்த்துருப்பீங்க. அ இது பிதாமகன் படத்தில பார்த்துருப்பீங்க. எப்படி நம்ம வந்து "பைத்தியமாப்பா நீ? லூசாப்பா நீன்னு" கேட்கும் தெரியுமா? லைலா. அந்த மாதிரி நீங்க அந்த வலைய போட்டு, அந்த வலையில இந்த பக்கம் எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் எல்லாம் நின்னுட்டு இருப்போம். அப்படி. அதில கூட இப்ப என்னுடைய தந்தையோ, அல்லது என்னுடைய நெருங்கிய நண்பரோ யாரா வந்து பேசுறாங்கன்னா, அவங்க என்ன பேசுறாங்கன்றத ரெக்கார்ட் பண்றதுக்கு பக்கத்திலேயே நின்னுட்டு இருப்பாங்க விஜிலன்ஸ். இவர் இதெல்லாம் பேசுறாருன்னு நோட் போட்டு அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அப்போ அதில ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம யாரையாவது திட்டிட்டாலும் நான் திட்டுவேன். எனக்கு என்ன இருக்கு? நான் சிறையில இருந்தாலும் ஸ்டாலின திட்டுவேன். கருணாநிதிய திட்டுவேன். உதவாநிதிய திட்டுவேன். இந்த அடுத்து வர இன்பநிதிய திட்டுவேன். அதுக்கப்புறம் வரப்போற துன்பநிதியும் திட்டுவேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ 5 வருஷம் சிறையில வை, 6 வருஷம் சிறையில வை. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதற்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நமக்கு என்னென்ன பிரச்சனைகள குடுக்க முடியுமோ குடுப்பாங்க. லைப்ரரிக்கு போக விட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் குடுப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் திரு வரதராஜன் அவர்களை பொறுத்தவரைக்கும். ஏன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கடந்த ஒரு முதியவர் அப்படின்னும் பொழுது, ஒரு பெரியவர் அப்படின்னும் பொழுது, நம்மால அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துரக்கூடாது. ஒண்ணுமில்ல நான் வந்து அந்த குவாரண்டைன்ற பிளாக்ல இருக்கேங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர வந்து சிறைப்படுத்தி இருந்தாங்க. அவரு அங்க வந்திருந்தாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் அந்த பிளாக்ல இருக்கேன்ட்டு. கூட்டு அனுப்புறாரு. "நீங்க வாங்க உங்கள்ட்ட பேசணும்" அப்படின்ட்டு. வேற வழி இல்லாம நான் போறேன். நான் போய் அவர்ட்ட பேசிட்டேன்ற விஷயத்த உடனே விஜிலன்ஸ் மூலியமா சூப்பரண்டுக்கு போகுது. அது வேற எங்கேயோ போகுது. அங்கிருந்து தகவல் வருது. இவன வந்து அந்த பிளாக்லேருந்து மாத்துங்கன்ட்டு. என்ன தூக்கி ஒரு கொடுமையான ஒரு பிளாக்ல தூக்கி போடுறாங்க. ஒரு 10 நாள் நீ அங்க சாவு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னால அத அண்டர்கோ பண்ண முடியும். ஏன்னா, எனக்கு அந்த ஏஜ் இருக்கு.
அவரால் அதை அண்டர்கோ பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அப்படின்றதுனால தான் அவருக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வரக்கூடாதுன்றதுனால தான் நான் போகாமல் இருந்தேன். ஆனால் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். நன்றி அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் நீங்கள் எனக்கு நன்றி சொல்லாதீங்க. அதாவது நீங்கள் என்ன அந்நியப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய சன் இன் லா எப்படியோ, உங்களுடைய மற்ற உறவினர்கள் எப்படியோ, அந்த மாதிரி தான் நானும். ஏன்னா என்னட்ட சொல்லணும், கிஷோர்கிட்ட சொல்லு அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் அங்கே சொல்லிட்டீங்க. உங்களை கைது செய்ய வந்த பொழுது நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னும் பொழுது, உங்கள் பக்கம் நிற்பது தான் சரி. அப்படி நீங்கள் சொல்லலைனாலும் உங்கள் பக்கம் தான் நிற்பேன். நிறைய பேர் என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. இது பாரு, அவரையே கைது பண்ணிட்டாங்க, அடுத்து ஒன்றையும் பண்ணுவாங்க, அவருக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்காது அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். விதிக்கப்பட்டிருந்தால் அதை யாரும் மாற்ற முடியாது. அதே சமயத்தில் எது அறமோ அதன்படி அதன் பக்கம் நிற்பது அப்படின்றது நம்முடைய இயல்பு. எது விதிக்கப்பட்டிருக்கோ அது நடக்கட்டும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்முடைய கடமையிலிருந்து நம்ம தவறக்கூடாது அப்படின்றதுனால தான் திரு வரதராஜன் அவர்கள் பக்கம் நான் நின்றேன். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் எனக்கு நன்றி சொன்னார் அப்படின்றதே நான் வந்து நிராகரிச்சிட்டேன். நீங்கள் எனக்கு நன்றிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து என்னுடைய குடும்ப நண்பர். என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் போல தான் நான் உங்களை பார்க்குறேன். அப்படிங்கும்போது என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர் போல தான் நான் உங்களை பார்க்குறேன். அப்படின்னும் பொழுது உங்களுடைய நன்றி எல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க ஐயா. அதெல்லாம் பெரிய வார்த்தை. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நன்றாக மீண்டு வந்து விட்டீர்கள் அப்படின்றதே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஓய்வெடுங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்போ வாங்க. உங்களுக்காக எல்லோரும் காத்திருப்போம். இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன். ஐயா, எனக்கு வந்து காமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பேர் கேட்குறாங்க. அவருடைய இது அப்டேட் கொடுங்க, அப்டேட் கொடுங்கன்னு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செல்வாக்கை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க ஐயா. ட்விட்டர்லேயும் அதே மாதிரி தான். என்ன ஆச்சு அவருக்கு, என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்ட்டு. வேறு ஏதாவது வீடியோ போட்டாலும் அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த வீடியோலாம் விடுங்க, இது சொல்லுங்கள், அவருக்கு என்ன ஆச்சு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு செல்வாக்கை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இதுதான் அவர் சம்பாதித்த மிகப்பெரிய சொத்து. அதனால் அதை வந்து அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி உங்களை பற்றி நிறைய பேர் பாவம் எல்லாருக்கும் வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்காது. இப்போ எனக்கு வந்து அவங்க குடும்பத்தில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேரால் அது முடியாது. அப்போது அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்றதுல எனக்கு மகிழ்ச்சி. இது வந்து ஆழ்வோருக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் இன்றைக்கி அதிகாரம் இருக்குன்றதுனால தூக்கி உள்ளே வைக்கலாம். என்ன கூட நாளைக்கு தூக்கி உள்ளே வைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பு வெறுப்பு அப்படின்னு இருக்கும். அந்த விருப்பு வெறுப்பை அதிகாரத்தை வைத்து நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு நீங்கள் இந்த மிரட்டலையும் நடத்த முடியாது. இன்றைக்கி அவருக்கு வந்து அந்த அளவு கடந்த, நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய வீடியோக்களுக்கு அவ்வளவு கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசக்கூடிய அத்தனை அன்பர்களும் பார்த்தீங்கன்னாக்க இவங்க எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதிச்சு வச்சுருக்கிறது யாருன்னா ஆளும் தரப்பு. முக்கியமாக ஸ்டாலின் குடும்பம். நீ சம்பாதிச்சு வச்சுருக்க எதுக்காக? உனக்கு என்ன பலன் இதனால்? ஒரு 70-71 வயது முதியவரை கொண்டு போய் நீ சிறையில் வச்சு கொடுமைப்படுத்தி நீ என்ன உனக்கு என்ன கிடைக்க போகுது? இதில் ஒன்றும் கிடையாது. கூடுதல் வெறுப்பு தான். சரியா? இந்த கர்ம வினையையும் நீ தான் அனுபவிக்க போகிற. நீ அனுபவிக்கலை அப்படின்னா நீ யாரோ உன்னுடைய மூதாதையர்கள் எப்போவோ கோவிலுக்கு நிறைய செஞ்சுருக்கலாம் திருவையாறில். அந்த காரணத்தினால உனக்கு இந்த நன்மைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கலாம் உன்னுடைய தகுதியை மீறி. ஆனால் உன்னுடைய சந்ததிகள் இருக்கு பாரு, நீ செய்த பாவங்கள் எல்லாம் அவர்களை துரத்தும். எந்த இடத்துலையும் வந்து தப்ப முடியாது. அந்த கர்ம வினைக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீ சொல்ல முடியலன்னா உன் பேரன் சொல்லுவான், உன் கொள்ளு பேரன் சொல்லுவான். இந்த வம்சம் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.